இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்குள் வரவேற்கிறோம். இயேசுவின் தழும்புகளாலே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை மீண்டுமாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். வருகையின் ஆயத்தங்களை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். வருகையின் நாட்களிலே நாம் ஜீவித்துக் கொண்டு வருகிறோம். வருகையின் அடையாளங்களில் பல நமக்கு கண் முன்பாகவே நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. இந்த வருகையின் நாட்களிலே, இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளையாக நாம் செய்ய வேண்டிய ஆயத்தங்கள் என்ன? நாம் எவ்வாறு வருகைக்கென்று நாம் ஆயத்தப்படுவது? கர்த்தர் நம்மிடத்திலே காண விரும்புகிற ஆயத்தங்கள் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். முதலாவது ஆயத்தம் ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு. இரண்டாவதாக பார்த்தோம் நம்முடைய ஜெப ஜீவியம். மனுஷகுமாரனுக்கு முன்பாக வருகையிலே அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு நாம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பித்திருக்கிறது. அதைத்தான் ஆண்டவர் நமக்கு கூறியிருக்கிறார். ஜெப ஜீவியம். மூன்றாவது ஆண்டவர் விரும்புகிற ஆயத்தம் என்னவென்றால் நம்முடைய விசுவாசம். நம்முடைய விசுவாசம். லூக்கா 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். மனுஷகுமாரன் வரும் பொழுது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்று ஆண்டவர் இந்த கேள்வியை கேட்கிறார். அவருடைய வருகையிலே கர்த்தர் காண விரும்புகிற காரியம், உங்களிலும் என்னிலும் ஆண்டவர் காண விரும்புகிற காரியம் விசுவாசம். விசுவாசத்தை காண விரும்புகிறார். ஆகவேதான் பவுல் இப்படியாக எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆம், இந்த உலக வாழ்க்கை பாடு நிறைந்த வாழ்க்கை, சோதனை மிகுந்த வாழ்க்கை. அநேக காரியங்கள் நம் கண்முன்பாக நடைபெறுகிறது. அநேக நிகழ்வுகள், உலகத்திலே நாம் காண்கிற காரியங்கள் நம்மை இடரடைய செய்கிறது. விசுவாசத்தில் நாம் வழுவி போகிற விதமாக அநேக காரியங்களை நாம் உலகத்திலே காண்கிறோம், கேள்விப்படுகிறோம். ஆகவேதான் பவுல் கூறுகிறார், இந்த உலகத்திலே நாம் வாழ்கிற வாழ்க்கை நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆம், கர்த்தருக்கு மிகவும் பிரியமான காரியம் ஒன்று உண்டென்றால் நம்முடைய விசுவாசம். விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். இந்த வேளையிலும் கூட அந்த விசுவாசம் நம்மிலே காணப்படுகிறதா? கர்த்தரையே பற்றி இருக்கிற விசுவாசம் நம்மிடத்திலே காணப்படுகிறதா? கிருபையினாலே உங்கள் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆம், அது கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு ஈவு. நாம் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு நம்முடைய விசுவாச வாழ்க்கை இந்த உலகத்திலே துவங்குகிறது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இப்படியாக கூறுகிறது. எடுத்து வாசிக்கிறேன், கேளுங்கள். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட கடவும். இந்த உலகத்திலே நாம் ஓட வேண்டிய ஒரு ஓட்டம் ஒன்று உண்டு. அதை விசுவாச ஓட்டம் என்று வேதம் கூறுகிறது. விசுவாசத்தை துவக்குகிறவர் இயேசு கிறிஸ்து, விசுவாசத்தை முடிக்கிறவர், பூரணப்படுத்துகிறவர் இயேசு கிறிஸ்து. இயேசுவை நோக்கி நாம் ஓட வேண்டிய விசுவாச ஓட்டம் ஒன்று இந்த உலகத்தில் உண்டு. ஒவ்வொரு விசுவாசிக்கும் நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டம். நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை பொறுமையோடு இயேசுவை நோக்கி நாம் ஓடுவோம். எந்த சூழ்நிலையிலும் நாம் இயேசுவையே நோக்கி பார்ப்போம். அப்பொழுது நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையின் இறுதியிலே இப்படியாக கூறுகிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். ஆம், விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக நாம் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அதை கர்த்தர் விரும்புகிறார். தன்னுடைய வருகையிலே அந்த விசுவாசத்தை நம்மிலே காண விரும்புகிறார். பவுலுக்கு பல போராட்டங்கள் வந்தது, சோதனைகள் வந்தது, பாடுகள் வந்தது, எதிர்ப்புகள் வந்தது. இத்தனைக்கு மத்தியிலே ஒரு வைராக்கியம் உடையவராக, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். ஆம்,
ஒரு வைராக்கியமான ஒரு விசுவாச அறிக்கை. 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கிறேன், கேளுங்கள். அது நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை. ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னாரென்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். ஆம், அந்த வைராக்கியம், அந்த நிச்சயம், அந்த உறுதி நமக்கு தேவை. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். யோபுவின் பாடுகளை நாம் அறிந்திருக்கிறோம். அவர் கடந்து சென்ற சோதனைகள், வேதனைகளை நாம் அறிவோம். இத்தனைக்கு மத்தியிலே அவர் கூறின ஒரே ஒரு வார்த்தை, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று நான் அறிவேன். அந்த நிச்சயமுடையவர்களாக நாம் இந்த விசுவாச ஓட்டத்தை ஓட வேண்டும். விசுவாசத்தின் மூலமாக வருகிற நற்கிரியைகள் மூலமாக உலகம் அந்த விசுவாசத்தை அடையாளம் கண்டு கொள்ளும். ஆகவேதான் வேதம் கூறுகிறது, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதம் கூறுகிறது. யாக்கோபு 2 அதிகாரம் 20 வாசிக்கிறோம், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. நம்மிலே உள்ள அந்த விசுவாசம் நற்கிரியைகள் மூலமாக இந்த உலகத்தில் வெளிப்பட வேண்டும். மனுஷர் இவ்விதமாக உங்கள் நற்கிரியைகளை கண்டு பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவார்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்தேயு 5:16 கூறியிருக்கிறார். ஆம், நம்முடைய விசுவாசம் நற்கிரியைகள் மூலமாக வெளிப்பட வேண்டும். இந்த வேளையிலும் கூட உங்களுடைய விசுவாச வாழ்க்கை, உங்களுடைய விசுவாசம் எவ்வாறு காணப்படுகிறது? நற்கிரியைகள் மூலமாக உங்கள் விசுவாசம் உலகத்தாரால் காணப்பட வேண்டும். அதன் மூலமாக தேவனுடைய நாமம் மகிமையிட வேண்டும். அப்படிப்பட்ட விசுவாசத்தை ஆண்டவர் தன் வருகையிலே உங்களில் காண விரும்புகிறார். உலகத்தில் நாம் வரும்பொழுது ஒன்றும் கொண்டு வரவில்லை. உலகத்திற்கு கடந்து செல்லும் பொழுதும் நாம் ஒன்றையும் கொண்டு போக முடியாது. ஆனால் ஒன்றை மட்டும் நாம் கொண்டு போக முடியும், நற்கிரியைகள். நாம் மரித்தாலும் நம்முடைய விசுவாச கிரியைகள், நற்கிரியைகள் நம்மோடு கூட போகும் என்று வேதம் கூறுகிறது. எடுத்து வாசிக்கிறேன், கேளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 14 அதிகாரம் 13 பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. மரித்தாலும் நம்மை பின்தொடர்கிற விசுவாச கிரியைகளை குறித்து நாம் வாசிக்க கேட்டோம். அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வரும்பொழுது அவர் நமக்கு ஒரு பரிசை கொண்டு வருகிறார். நம்முடைய கிரியைகளுக்கேற்ற பலனை அவர் தன் வருகையிலே கொண்டு வருகிறார் என்று வேதம் கூறுகிறது. எடுத்து வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரம் 12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. அன்பான தேவ ஜனமே, இந்த விசுவாசத்திலே நாம் வளர வேண்டும், இந்த விசுவாசம் பெருக வேண்டும். இயேசு கிறிஸ்து நோக்கி சீஷர்கள் இப்படியாக கேட்டுக்கொண்டார்கள், ஆண்டவரே, என் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். அந்த விசுவாசம் உங்களில், நம்மில் எவ்வாறு வர்த்திக்க பண்ணுவது? வேதம் கூறுகிறது, ரோமர் 10 அதிகாரம் 17 விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவ வசனத்தினால் வரும். எடுத்து வாசிக்கிறேன். ரோமர் 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவ வசனத்தினாலே வரும். Faith cometh by hearing, hearing the word of God. தேவ வசனத்தை நாம் முதலாவது வாசிக்கிறோம், அதன் பின்பு அதை நாம் தியானிக்கிறோம். தியானிக்க 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 கர்த்தர் நம்மோடு கூட பேசுகின்ற அந்த வார்த்தையை நாம் கேட்கின்றோம். அதுதான் கேள்வி, தேவ வசனத்தில் வருகிற கேள்வி. கர்த்தருடைய வார்த்தையை தேவ வசனத்தின் மூலமாக கேட்கும் பொழுது விசுவாசம் வளரும், விசுவாசம் பெருகும். அதன் பின்பு நாம் வாசித்த வேத வசனம், நாம் தியானித்த வேத வசனம், அந்த தியானித்த வேத வசனத்திலே நாம் கேட்கிற கர்த்தருடைய சத்தம், அதனோட வாழ்க்கையிலே நாம் அனுபவிக்கும் பொழுது, அதை உரிமையாக்கி கொள்ளும் பொழுது
விசுவாசத்திலே நாம் வல்லவர்களாக மாற முடியும். ஆபிரகாம் விசுவாசத்திலே வல்லவனானான் என்று வேதம் கூறுகிறது. எப்படி வல்லவனானான்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலைகளை, கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை அவன் நம்பியிருந்தான். ஏறக்குறைய 100 வயது ஆன போது அவருடைய மனைவி கற்பம் தரிக்க கூடாத நிலையிலே பலவீனமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வாக்கு தத்தத்தின்படி எனக்கு குழந்தை கொடுப்பார் என்று விசுவாசித்தான். அந்த விசுவாசத்திலே அவன் தளரவில்லை. அது நிமித்தம் விசுவாசத்திலே வல்லவனானான் என்று வேதம் கூறுகிறது. வேதத்திலே ஒரு மனிதனை சந்திக்கிறோம். தன் மகனுடைய சுகத்திற்காக இயேசுவை தேடி வந்த ஒரு மனிதன். அவனை குறித்து மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கிறோம். எடுத்து வாசிக்கிறேன், கேளுங்கள். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய நிலைமை இதுதான். அவர்கள் இயேசுவை விசுவாசிக்கிறார்கள். இயேசுவினால் எல்லாம் கூடும் என்பதை நம்புகிறார்கள். வேதத்திலே எழுதப்பட்ட அற்புதங்களை அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய சொந்த வாழ்க்கையிலே ஏற்படும் தேவைகள், அவைகளை இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்வார் என்பதை அவர்களால் முழு மனதால் நம்ப முடியவில்லை. அதைத்தான் இந்த மனிதன் அறிக்கை செய்கிறான். நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கூறுகிறான். ஒருவேளை உங்கள் நிலைமை அவ்வாறு இருக்குமானால், வேதத்தில் எழுதப்பட்ட அத்தனை காரியங்களை நீங்கள் நம்புகிறீர்கள், உங்களுடைய உலக பிரகாரமான ஞானத்தினாலே அதை விசுவாசிக்கிறீர்கள். ஆனால் அதை உங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாக மாற்றிக்கொள்ள உங்கள் இதயத்திலே போதுமான விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசத்தால் நிரப்பப்பட்டிருப்பீர்கள். உங்கள் நிலைமை அதுவாக இருக்குமானால் இந்த வேளையிலே கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை நான் விசுவாசிக்கிறேன், என்றாலும் என் இதயத்தில் காணப்படுகிற அந்த அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுவார். ஆண்டவர் விரும்புகிறதெல்லாம் ஒரு கடுகளவு விசுவாசம். அதை 100க்கு அதிபதி கர்த்தரை நோக்கி வேண்டியதை நாம் வாசிக்கிறோம். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவர், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்று அவன் கர்த்தரை நோக்கி கேட்பதை பார்க்கிறோம். அந்த விசுவாசத்தை ஆண்டவர் கனப்படுத்தினார். இந்த வேளையில் நாம் கர்த்தரை நோக்கி சொல்லும், ஆண்டவரை என்னை நோக்கி ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் அவிசுவாசம் நீங்க ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, நான் குணமாவேன் என்று நாம் கர்த்தர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். எங்களை நேசிக்கிற ஜீவனுள்ள பரமதாபனே, விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களை கர்த்தாவே இந்த வேளையில் நீர் தொட்டு ஆசீர்வதித்து கடுகளவு விசுவாசம் வாழ்க்கை காணப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு விசுவாசத்தை நீர் வர்த்திக்க செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்காக நியமித்திருக்கும் அந்த ஓட்டத்தை, விசுவாச ஓட்டத்தை பொறுமையோடு ஓட கிருபைத்தார். விசுவாசத்தில் நாங்கள் வலிமை சென்று விடாதபடிக்கு விசுவாசத்தை காத்து கொண்டவர்களாக, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவின் நிச்சயத்தை உடையவர்களாக வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்படத்தக்கதாக கிருபைத்தார். உம்முடைய பரிசுத்த கரத்திலே அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து விட்டேன். ஆசீர்வதியும் வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமென், ஆமென். பிரதான தூதன் இக்காலம் முழங்க, பரமன் இயேசு வருவார், பரமன் இயேசு வருவார்.